அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிறது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். நம்ம லைஃப்பில் நமக்கு கஷ்டம் வரும்பொழுது அதை நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம அதில் ஏதோ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகிறது. ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம கடந்து போகணும். கஷ்டத்தை எதுவுமே நம்ம லைஃப்பில் நிரந்தரம் கிடையாது. அப்போ மகிழ்ச்சியும் நிரந்தரம் இல்லை, துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மகிழ்ச்சி வரும்பொழுது இது நிரந்தரமாக இருக்கணும், கஷ்டம் வரும்பொழுது இது சீக்கிரம் விலகிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அது என்னென்னா, கஷ்டமும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, மகிழ்ச்சியும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதிகமான சந்தோஷத்துலேயும், துக்கமாக இருக்கும்பொழுது அதிகமான துக்கத்துலையும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம பாவிக்க கற்றுக்கணும் இல்லையா? இந்த பாவனையில் நம்ம இருக்கும் பொழுது, துக்கமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகமாக துக்கப்பட மாட்டோம், சந்தோஷமாக இருக்கும்போது அதிகமாக சந்தோஷத்துலேயும் இருக்க மாட்டோம். இரண்டுக்கும் நடுப்பட்ட, அதாவது நடுநிலைத்தன்மையில் நம்ம இருப்போம். அப்போ நமக்கு எதுவுமே பெரிதாக தெரியாது. அப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் வாழ முடியும். நமக்கு கஷ்டம் வருதுன்னா ஒன்று யோசிக்கணும், எதனால் நமக்கு கஷ்டம் வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ தான் அதற்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், தேட ஆரம்பிப்போம். அதுவே சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எதையும் பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அப்போ கஷ்டம் வரும்பொழுது ஓகே, நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வருது. ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, அதனுடைய ரூட் காஸ் எது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அதிலே டீப்பாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம விழுந்துடக்கூடாது. அப்போ அது மாதிரி டீப்பாக நம்ம இது என்ன விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கும் பொழுது அதற்கான சொல்யூஷனானது நமக்கு தானாகவே நமக்குள்ளே வந்து சேரும். அப்போ அந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மீண்டு வந்துடலாம். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.